فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு தஸ்பீஹ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த தஸ்பீஹோட ஜிக்ரும் சேர்ந்துதான் இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஓதுவதற்கு தஸ்பீஹும் ஜிக்ரும் இல்லாமல் நீங்கள் குர்ஆனை தொடவும் முடியாது, ஓதவும் முடியாது, எதனையுமே நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இந்த தஸ்பீஹும் ஜிக்ரும் ஆகும். இந்த ஜிக்ரை அடைவதற்கு முன்னர் நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. அனைத்தையும் நீங்கள் படித்திருப்பீர்கள், ஆனால் அதை சரிவர புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக விட்டுவிட்டீர்கள். இந்த குர்ஆனை அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுத் தருவேன் என்று சொல்லிவிட்டான். உங்களுக்கு வழியை காட்டுவதும் நான் தான் என்றும் சொல்லிவிட்டான். மேலும் உங்களுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை அளிப்பதும் நம்மீதே உள்ளது என்றும் உங்களுக்கு கூறியிருக்கின்றான். இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். படித்து என்ன செய்தீர்கள்? அதற்கு உண்டான வழிமுறையை நீங்கள் இந்த குர்ஆனிலிருந்து பார்த்தீர்களா? அதை பற்றி கண்டு கொள்ளாமல் போய் கொண்டிருக்கின்றது நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற முறை. இந்த மூன்றுக்கும் என்ன செய்தீர்கள் நீங்கள்? அப்ப அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்பதற்கு அல்லாஹ்வை நீங்கள் தெரிந்திருந்தால்தான் அவனை கேட்க முடியும். அவன் உங்களுடன் பேசியிருந்தால்தான் நீங்கள் கேட்க முடியும், அவனும் பதிலளிப்பான். இந்த விஷயங்களில் இன்னும் நீங்கள் இறங்காமல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து அவன் உங்களுடன் பேச ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் குர்ஆனை அவன் கற்றுத் தருவான். அப்பொழுதுதான் நீங்கள் குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். எப்பொழுது செய்ய போகின்றீர்கள்? எப்பொழுது ஆரம்பிக்க போகின்றீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய வழிமுறைகள் அனைத்தும் இந்த குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதனை அனைத்தையும் நீங்கள் எடுத்து அதன்படி நடக்க ஆரம்பியுங்கள் அவனை நெருங்குவதற்கு. அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். இப்பொழுது குர்ஆன் எடுத்துக்கொள்ளுங்கள். 5:35 சூரா நம்பர் 5 அதில் 35 எடுங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் இன்னும் தொடவில்லை, பார்க்கவில்லை, செயல்படுத்தவில்லை. இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள் சும்மா உட்கார்ந்து ஆயத்துக்களை ஓதிட்டிருக்கிறீர்கள். எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இப்போ 5:35 பிரகாரம் என்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீர்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? படிங்க. 5:35 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள். அவனுடைய பாதையில் போர் புரியுங்கள்.
அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ அவனை நெருங்குவதற்கு வழியை தேடிக் கொள்ளுங்கள் சொல்றானே. எதை தேடுறது? குரான் தான் தேட முடியும். அதான் சொன்னவங்க குரான் முழுமையா ஓதி அவனை நெருங்குவதற்குள்ள வழிகளை எல்லா ஆயத்துக்களையும் எடுத்து இப்போ நீங்க செயல்படுவதற்கு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே தவிர இப்படி இருக்குது அதை செய்யுங்க சொல்ல நீங்களா தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தேடி எதையாவது கண்டுபிடிச்சிங்களா? நீங்க சரி கண்டுபிடிச்சா செஞ்சீங்களா? செய்தீர்களா? சொல்லுங்க தம்பி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ சொல்லிட்டான் அவன், தேடிக்கொள்ளுங்கள், என் நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள். நான் சொல்லுவது அனைத்தும் புது விஷயங்கள். ஆகவே ஒரு விஷயம் விடாமல் எழுதி கொண்டே வாருங்க. அதை ஒரு சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் எழுதிக்கிறங்க, விருப்பம் விட்டுருங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் கேள்விப்படாதும் சரியாக ஓதாதுமான விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேடிக்கொள்ளுங்கள் ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 73 எடுங்கம்மா. 73ல் 19 எடுங்க. ஒரே ஒன்று காட்டுறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நீங்களாம் தேடி கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் எந்த முயற்சி செய்யாமல் உட்காந்துருந்தா யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இப்போ 73 முஸம்மில்ல 19 படிங்க. அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காட்டுறேன், பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். படிங்கம்மா. 73ல் 19, 73ல் 19 எடுத்துக்கொள்ளுங்க தம்பி. நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். நிச்சயமாக இது இந்த குர்ஆன் ஜிக்ர் ஆகும். அல்லாஹ் சொல்றான் அவங்கள்ட்ட, நம்மை மனிதரை பார்த்து சொல்லுகின்றான், நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். ஜிக்ர் நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த விஷயமே ஒன்றும் போகலை. அதை கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அல்லாஹ்வோட ஜிக்ரை தான் பேச முடியுமே தவிர வேறு எந்த பாஷையிலையும் அவனை பேச முடியாது. ஜிக்ர் மட்டும்தான் உங்களோட பேசுவான். ஜிக்ர் மூலம்தான் நீங்கள் அல்லாஹ்வோட பேச முடியும். நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனின் செல்லும் வழியை எடுத்துக் கொள்வீராக. இப்போ சொல்லிட்டேன், கிளியரா சொல்லிட்டான். என்னை நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள் 5:35 பார்த்தீர்கள். எழுதுங்க அப்படியே. நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், 5:35 சொல்லுகிறான் என்று எழுதுகிறங்க. அதற்கு பதில் 73:19 73:19 நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். ஆகவே யார் விரும்புகிறாரோ என்றால் யார் இறைவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, யார் அல்லாஹ்வுடன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் இந்த ஜிக்ரை எடுத்துக்கொள்ளட்டும். ஜிக்ர் மூலமாக தான் நீங்க அல்லாஹ் கிட்ட நெருங்க முடியும். அல்லாஹ்வின் அடைவதற்கு நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக்கொள்வாராக, எடுத்துக்கொள்வாராகன்னு சொல்லிட்டான். இதன்படி இந்த விஷயத்தில் நீங்கள் இதுவரை முயற்சி செய்யவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டான், அவனை பேசணும், அவனை பார்க்கணும்னா இருதயத்தால் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட குர்ஆனை கற்றுக்கணும். அவன் தான் கற்றுத்தரன்னு சொல்கிறான். அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோ செஞ்சாதான் நெருங்க முடியும். அவனை நெருங்குவதற்கு இது மட்டும் ஒரு வழி கிடையாது. அவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வணக்கம் நாபுது தெரியாது. அவனை வணங்குவர் எப்படி இருப்பார்கள் என்றால் அவன் பக்கத்தில் இருப்பார்கள், அவன் சன்னிதானத்தில் இருப்பார்கள், அவனுடைய அருகாமையில் இருப்பார்கள். போதுமா? இப்போ இறைவன் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஷார்ட்டாக சின்னதாக வார்த்தை ஆயத்தை காட்டிடுறேன்.
7ல் கடைசி ஆயத், 7ஆம் நம்பர் சூறாவில் 207 கடைசி ஆயத், 7வது சூறாவில் கடைசி ஆயத். சொல்வதை அவங்க எழுதிருங்கம்மா, எழுதுவங்க, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாது. ஏனென்றால் நெருங்கிட்டு இருக்குது, நம்முடைய மவுத் நெருங்கிட்டு இருக்குது. அது மனசு வச்சுக்கிறீங்க, இறந்து போனால் நமக்கு சொர்க்கம் கிடையாது, அது நிச்சயமாயிருச்சு. இப்போ தப்பிக்கிறது வழியையும் எப்படி குரானை ஓத வேண்டும் என்ற முறையும் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். மற்றபடி அல்லாஹ் தான் விளக்கமும் நேர்வழியோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் அளிப்பான். இப்போ 7வது சூறாவில் கடைசி ஆயத்தை மெதுவாக பாருங்க. முதல் 2 வரியை படிச்சு காட்டுறேன், அதிலையும் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. எவர்கள் உமது இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ, கொஞ்சம் எடுத்துங்கம்மா, புரிஞ்சுட்டீங்களாம்மா? எவர் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கின்றாரோ, யார் நெருங்கி இருப்பாங்க? நெருங்கி இருக்கின்றாரோ அவர்கள் நிச்சயமாக வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள். யார் ஒழுங்காக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ, இய்யாக நஅபுது என்ற வார்த்தைக்கு உண்மையிலேயே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அவர் நிச்சயமாக பெருமை அடிக்க மாட்டார்கள், கர்வம் கொள்ள மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்ன செயலை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார்? இறைவனுடைய சன்னிதானத்தில், இறைவனுடைய பக்கத்தில், இறைவனுடைய அருகாமையில், அல்லாஹ்வுக்கு க்ளோஸாக உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களால் மட்டும்தான், இவர்கள் மட்டும்தான், இந்த அல்லாஹை வணங்குவோர் மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட உட்கார முடியும். அதுக்கப்புறம் ஜிக்ர் செய்தால்தான் அவனை நெருங்குவதற்கு வழிகளை உண்டாக்குவான். அது ஒரு வழி வணக்கம் ஒரு வழி, நிறைய வழிகள் இருக்கின்றன, அது வணக்கம் ஒரு வழி. என் பக்கத்தில் இருப்பவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் அருகாமையில் இருப்பார்கள் சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் செஞ்சதா நீங்க குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லாட்டி முடியாது. இந்த விஷயத்தை தான் நீங்க இரவும் பகலும் உட்கார்ந்துருக்கணும். இது எப்படி செய்யறது, எப்படி அல்லாஹ்விட இறங்குறது, எப்படி ஜிக்ரை கற்றுக்கிறது, எப்படி வணங்குறது, இது அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு தான் நீங்கள் இன்னையிலேருந்து உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதை விட்டு விட்டு வேறு வழி எங்கேயும் போக முடியாது. இதை செய்யாமல் வேறு என்ன செய்ய, நீங்களே சொல்லுங்கள். இதை செய்யாமல் எப்படி குர்ஆன் கற்றுக்கொள்வீர்கள்? எப்படி குர்ஆன் கற்றுக்கொள்வீர்கள் இதை செய்யாமல்? அவன் தான் கற்றுத்தரன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு, எல்லா கதையும் முடிஞ்சு. இப்போ அவன் நெருங்கக்கூடிய அவன் கண்டுபிடிச்சி, அந்த டீச்சர், அந்த வாத்தியாரை கண்டுபிடிச்சி நம்ம கற்றுக்கிறோம். என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அவன் நெருங்குவதற்கு ஒன்று நீங்கள் ஜிக்ரை கற்றுக்கொண்டால் மட்டும் போய்விட முடியாது. அவன் பக்கத்தில் இருப்பதற்கு முன்னர் அவனை யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவனுக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். முற்றிலும் அவனுக்கு தக்வா உடையவர்களாக, 100% அவனை தவிர வேறு எதுக்கும் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி முதல் அவனை பற்றி பயந்து கொள்ள வேண்டும். அவனை பயந்து கொண்டால்தான் நீங்கள் வணக்கத்தை மேன்மைப்படுத்த முடியும், அவனிடம் நெருங்க முடியும். அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் உடனே இருதயத்தில் பயம் சூழ்ந்து கொள்ளும் அல்லாஹ்வை பற்றி. அப்போ இந்த விஷயம் மட்டும் பத்தாது, அவன் நெருங்குவதற்கு இன்னொரு 3வது விஷயம் என்ன சொல்றேன், அவனுக்கு பயந்து கொள்ள வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். இப்போ எப்படி பயந்து கொள்ள வேண்டும், அது அடுத்த விஷயம். இவ்வளவு விஷயத்தை பாஸ் பண்ணுப்பா, இவ்வளவு விஷயத்தை பாஸ் பண்ணாதப்பா நெருங்க முடியும், அவனை பேச முடியும். இப்போ அடுத்தது, அவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டும். சும்மா அல்லாஹ்வுக்கு பயந்துட்டேன், அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு இருக்கிறேன், அவன் பேச்செல்லாம் அவங்ககிட்ட எடுபடாது. அவன் சொல்லிட்டான், நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள். என் பக்கத்தில் இருப்பவர்களால் மட்டுமே தான் என்னை வணங்க முடியும். என் நெருங்குவதற்கு வழி ஜிக்ரை கொடுத்து விட்டேன். எனக்கு பயந்து கொள்ள வேண்டும்.
எப்படி பயந்து கொள்ள வேண்டும் என்றால் அஞ்ச வேண்டிய முறை ஒன்று இருக்கு. எனக்கு பயப்படுறது ஒரு முறை, ஒரு மெத்தட் இருக்குது. அந்த முறையில தான் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். 3வது சூறாவில் 102 எடுங்கம்மா எல்லாரும் தெரியுமா? சாப்டர் 3 சூரா 3ல 102 இவ்வளோ விஷயம் இருக்கு தம்பி. அல்லாஹ்வை நெருங்கி நீங்கள் குர்ஆனை கற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கற்றுக்கொண்ட பிரகாரம் நடப்பதற்கு இவ்வளோ வேலை இருக்கு. ஆக இந்த விஷயத்தை தான் நீங்கள் இரவும் பகல் எந்நேரம் ஈடுபட வேண்டும். இதை விட்டுட்டு வேறு ஆயத்தை படிக்க போகிறேன், அது சொல்ல பண்ணி இறங்கிடாதீங்க. தேவையில்லாத விஷயம், ஒன்றும் தெரியாத விஷயத்தை இறங்காதீங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகு அதில் நீங்கள் இறங்குங்கள். இப்போ 102 இப்போ 3வது சூறாவில் 102 சாப்டர் 3 102 படிங்க. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். இப்போ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சுகின்ற முறைப்படி அஞ்சு. இந்த முறை என்னப்பா? இதுவரை முறையை கண்டுகொள்ள எந்த முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இன்று வரை தெரியாமல் போய் கொண்டிருக்கின்றீர்கள். அதான் நீ ஒன்றும் சரியா ஓதவில்லை. எந்த விஷயத்தை முதல்ல எடுக்கணும், எதை நம்ம சரியா பண்ணா அடுத்த விஷயத்தை கால வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முறையை ஏற்படுத்திக்கிட்டு ஓதணும். எடுத்தடுத்து இன்னும் ஆயத்தை ஓதுறீங்க, செய்றீங்க, தேவையில்லாத விஷயம். முதலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ் யார், இவனை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, இவனை எப்படி நெருங்குவது, இவனை எப்படி பேசுவது, இவனை எப்படி குர்ஆன் கற்றுக்கொள்வது, இவனை எப்படி பயந்து கொள்வது, எப்படி வணங்குவது, எப்படி இவன் பக்கத்தில் இருப்பது, இந்த விஷயத்தில் தான் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். புரிஞ்சதோ? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னையிலேருந்து இந்த விஷயத்தில் ஒழுங்காக முறைப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஓதுங்க. இனி நீங்கள் குர்ஆனை ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வதற்குண்டான ஆயத்துக்கள் ஓடணும். இப்போ உங்களை 5-6 ஆய் சொல்லிட்டோம். இதே மாதிரி எடுக்கணும். இப்போ அவனை அஞ்சி கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சி கொண்டால்தான் நீங்கள் அவனை நெருங்க முடியும். நெருக்கம் எழுதியோ ஹெட்டிங் போடுங்க. நெருங்குவது போடுங்க. இது புதுசாக சொல்ல போகிறேன். இப்போ அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நான் ஒவ்வொரு விஷயம் பேசினேன்னு இன்னும் நிறைய இருக்கின்றது. நீங்களே ஓதி ஈஸியாக கண்டுபிடித்து வரலாம். கண்டுபிடித்து அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், தூய்மையாக்கி கொள்ளுங்கள். நேரம் நெருங்கி கொண்டே வருகின்றது. இன்று வரை இந்த ஆயத்தை நீங்கள் பார்க்கவில்லை, அதில் நீங்கள் செயலில் இறங்கவும் இல்லை. இப்போ அல்லாஹ்வை நெருங்குவதற்குள்ள வழி உங்களுக்கு சொல்லிடுச்சு. நெருக்கம்னு ஹெட்டிங் போட்டுக்கிட்டு இந்த நம்பர் 1 அல்லாஹ் நான் சொன்ன விஷயங்கள் ஆயத்தெல்லாம் எழுதிங்க பாரு. அதில் எழுதிங்க சொன்னேன். என்ன சொன்னேனோ என்னென்ன பேசுனேனோ அதெல்லாம் அல்லாஹ் என்ற தலைப்பில் வரணும். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த நெருக்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த குர்ஆனை முழுமையாக அல்லாஹ்விடம் கற்றுக்கொண்டு அந்த குர்ஆன் படி ஓதி நீங்கள் அதனை செய்து கொண்டிருந்தால் எந்த குறையில்லாமல் தப்பு தவறு எது வராமல் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால், நீங்கள் முற்றிலும் அதை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால், எந்த குறையும் இல்லாமல் புரிந்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருந்தால், நீங்கள் ஓதுவது இன்னது என்று எந்த குறையும் இல்லாமல் புரிந்து கொண்டிருந்தால், இப்பொழுது அடுத்த நெருக்கம் சலாத்துக்கு நீங்கள் நெருங்க முடியும். இது அடுத்த நெருக்கம். அல்லாஹ் நெருங்கிவிட்டு அதுக்கு பின்னதான் சலாத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டும்.
நீங்கள் ஓதுவது இன்னதென்று புரியாமல் போதையாக இருக்கும் பொழுது, எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். இது அடுத்த நெருக்கம். இது 2வது நெருக்கம் 2. இதுக்கு ஆயத்து 4:43 4:43 எழுதிக்கிறீங்க. ஒழுங்காக எழுதிக்கிற விஷயத்தை எழுதிக்கிறீங்க. எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றான். இதை செய்யுங்க. முதல் இது செய்யாமல் எந்த விஷயம் செய்ய முடியாது. இப்போ 4:43 படிக்கிறேன். அதிலிருந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க. இது செய்யாமல் அல்லாட்டேருந்தான் இப்போ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு பின்னர் தான் நீங்கள் ஓதுவது என்னதென்று புரியும். அல்லாஹ் சொல்லித்தராமல் புரியாது. அல்லாஹ்வை முதலில் நீங்கள் நண்பனாக்கி கொண்டு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நீ ஓதுவது இன்னதென்று புரியாமல் போதையாக மடத்தனமாக குடிகாரமாக இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். இப்போ 4:43 இப்போ 2வது நம்ம நெருக்கம் 2. அதில் சலாத்துக்கு நெருங்காதீர்கள்னு ஹெட்டிங் போட்டுக்கிறோங்க. இப்போ 4:43 படிக்கலாம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும் போது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். அப்போ குரானை முழுமையா ஓதி ஒவ்வொரு ஆயத்தையும் புரிந்திருக்க வேண்டும். எதற்கு? சலாத்தை நெருங்குவது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உள்ள வழிகளையும் அதுக்குண்ட ஆயத்துக்களையும் நான் சொல்லிவிட்டேன். அதை முதல்ல செஞ்சு முடிக்கணும். அதற்கு பின்ன அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். அந்த 6000 செல்ற ஆயத்துக்களையும் புரிந்திருக்க வேண்டும். அது புரிந்த பின்னர் தான் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். சலாத்தை செய்வதற்கு நெருங்க முடியும். பார்த்தீங்களா, என்ன அழகாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே, சலாத் என்னவென்றே தெரியாது, குரான் என்னவென்றே தெரியாது, அல்லாஹ் எப்படிப்பட்ட என்றுமே தெரியாது. நம்ம நிலைமை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்களா? இப்போ ஒழுங்காக தெளிவாக குழப்பம் இல்லாமல் குரான்லேருந்தே உங்களுக்கு காட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய? 2வது நெருக்கம் இது. அதிலேயே 2வது நெருக்கத்திலேயே 7:170 அது 7ல் 170 எடுங்க. 7ல் 170 அது என்ன போட்டிருக்குமா? வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டோம். படிங்க. இப்போ 7ல் 170 எடுத்துருக்கோம். எல்லாரும் ஒழுங்காக எழுதி கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட்டுட்டு வேறு மறுபடியும் திருப்பி என்னத்தை குரான் ஓதி உட்காந்துருக்கேன். இந்த வேலைக்கு என்ன செய்யணும்? அதுக்கு குரான் ஓதுங்க. அல்லாஹ் நெருங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நெருங்கி முடிஞ்சு குரான் கற்றுக்கொண்ட பிறகுதான் 443க்கு நீங்கள் டச் பண்ண முடியும், நெருங்க முடியும். இது இல்லாமல் அது முடியாது. இப்போ அதுலேயே 443 இன்னொரு ஆயத்தை தர்றேன். 7ல் 170 படிப்பாங்க, கேளுங்க. எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் சலாத்தையும் நிலை நிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். இப்போ அன்னைக்கே சொன்னவருக்கு இந்த வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும், அந்த வேதத்திலேயே 100கணக்கான இடத்துல சலாத்துன்னு வருது. அதுக்குள்ளேயே சலாத் இருக்கு. இப்போ அல்லாஹ் சொல்ல நீங்க கவனிக்கணும். வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ. இப்போ வேதம் தனியாக போயிடுச்சு, குரான் தனியாக போயிடுச்சு, சலாத் தனியாக போயிடுச்சு. அன்னைக்கே உங்களுக்கு விவரம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? நீ வேதத்தை முதல் புரிஞ்சிக்க, உறுதியாக பற்றி பிடிச்சிக்க. முதல் சூறாவிலிருந்து முதல் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹ் அது ஆரம்பிச்சு பிரபின் கடைசி வரையும் நாஸ் வரையும் புரிஞ்சிக்க. எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு சலாத்தையும்
நிலைநிறுத்துங்கள். பார்த்தீங்களா? இப்போ சலாத்துன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்பேற்பட்ட விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி நீங்கள் இப்போ அல்லாஹ் கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல் சலாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, அதையும் நெருங்குறது கஷ்டங்களுக்கு. இப்போ இந்த சலாத்துக்கிட்ட நெருங்குறது கஷ்டம். 2 பாடம் 2 3 நம்ம 3 அடுத்த நெருக்கம் எழுதிக்க. நம்பர் 3 நம்ம நெருக்கம். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். முதல் விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அல்லாஹ் பின்பற்ற முடியும். இப்போ தூதரை பின்பற்ற வேண்டும். போன எபிசோடில் நான் பேசியிருந்தேன் 33:21 அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அவனை அதிகமாக ஜிக்ரு செய்வோருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இந்த ரசூலை நீ நெருங்குவதற்கு, இவரை பின்பற்றுவது, அடுத்த நெருக்கம் 3வது நெருக்கம் ரசூலை நெருங்குவதற்கு, செகண்ட் நெருக்கம் சலாத்தை நெருங்குவதற்கு, முதல் நெருக்கம் அல்லாஹை நெருங்குவதற்கு என்று போட்டு வைக்கிறாங்க. புரியுதாமா? சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? கஷ்டம் இல்லையா? எப்படி பிரிச்சு ஒழுங்கா சொல்றேன்னு பார்த்துக்கிறேன். குர்ஆன் இருக்கிறதே அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த தப்பும் தவறும் மாத்தியோ பேசல. இப்போ நீ கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. முதல் நெருக்கம், 2வது நெருக்கம், 3வது நெருக்கம் ரசூல். இந்த ரசூலை நீ தெரிவதற்கு அல்லாஹை முதலில் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு நெருங்கி இருக்க வேண்டும். அல்லாஹை நீ நண்பனாக்கி கொண்டிருக்க வேண்டும். இந்த ரசூலை தெரிவதற்கு குர்ஆன் முழுமையை நீ படித்திருக்க வேண்டும், ஓதி இருக்க வேண்டும், அதனை பின்பற்றி இருக்க வேண்டும். அதனை நீ பின்பற்றி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், அல்லாஹ்வையும் குர்ஆனை ஒழுங்காக கற்றிருந்தால்தான் நீ அல்லாஹ் மீதும் அப்புறம் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டு ஆதரவு வைத்து அவனை அதிகமாக ஜிக்ரு செய்யணும். அல்லாஹ் அதிகமாக ஜிக்ரு செய்யணும். போன தடவை எல்லாம் சொல்லிட்டேன், அதை பார்த்துக்க. போன எபிசோட்ல பார்த்துக்கோங்க. இப்போ செய்தால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்போ இவரை நெருங்கி, இவரை புரிஞ்சு, இப்போ ரசூலை பின்பற்ற. பார்த்தீங்களா? இந்த ரசூலை பின்பற்றுறதுக்கு இவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்குப்பா. இவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு விஷயத்தை செய்தால்தான் நீ ரசூலை ஃபாலோ ரசூல் வாத்தி உல்லா வாத்தி ஒரு ரசூலை நீங்க விஷயம் புரிஞ்சு, எப்படி அல்லாஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அங்கே போகணுமோ, எப்படி சலாத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குர்ஆன் கிட்ட போகணுமோ, இப்போ ரசூலை நீ பின்பற்றுவதற்கு இந்த மாதிரி வேலி போட்டு அமைச்சு கட்டுப்பாடு வச்சிருக்கிறான். எவ்வளவு அவசியம் தான் ரசூல் இறங்க முடியாது. ரசூலுடைய வாழ்க்கையை சரித்தது புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி செஞ்சாதான் உனக்கு திறந்து காட்டுகின்றேன். ரசூலை பார்த்துக்க. இப்போ ரசூலை பின்பற்று என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவான். நீ குர்ஆன்ல ஓதுனா ரசூல் விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சொல்றவனுக்கு ரசூல் எப்படிப்பட்டவர் என்பதை நீ குர்ஆன்ல ஓதுனா கண்டுபிடிக்க முடியாது. ரசூலை பற்றி கிட்டத்தட்ட 30-40 விஷயம், அருமையான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ரசூலை பற்றி. அதை எழுதி வச்சிருக்கிறார். ரசூல் எப்படி பின்பற்றணும், ரசூல் எப்படிப்பட்டவர்கள் பின்பற்ற எழுதியிருக்கிறார். இப்போ நீங்க ஓதுறீங்க, ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்லும் அந்த ஆயத்துக்களை ஒழுங்காக எழுதி கொள்ளுங்கள். ஆனால் எழுதிக்கிட்டதுனால நீங்க செஞ்சிட முடியாது. நீங்கள் அல்லாஹ் தெரிஞ்சிருக்க. ரசூலை பின்பற்றுவதற்கு முன்னால் அல்லாஹை புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்து இருக்க வேண்டும். பின்னர் 2வது நெருக்கம் குர்ஆனை முற்றிலும் நெருங்கி அதோடு ஒன்றாக நீ கலந்திருக்க வேண்டும். குர்ஆனை சலாத்தை நிறைத்திருக்க வேண்டும். 3வது தான் நீங்கள் 2 தெரிஞ்சால்தான் நீங்கள் ரசூலை பின்பற்ற முடியும். இவ்வளோ விஷயம் இருக்கு. நெருக்கம் 1, நெருக்கம் 2, நெருக்கம் 3 சொல்லிட்டு அதுக்கு ஆயத்தையும் காட்டிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கேள்வி.
என்னைக்கு ஓத போகிறீங்கன்னு கேள்வி. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே, 5-10 வருஷம் 15 வருஷம் சொல்ல புரிஞ்சிருப்பீங்களே. இப்போ செய்வீங்க, எப்போ செய்ய போகிறீங்க? நீங்கள் எந்த விஷயத்தை எப்போ செய்ய போகிறீங்க? ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 சொன்னேன். ஏதாவது ஃபஸ்ட்டில் அல்லாஹ் நெருங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆயத்தை உங்களால் செய்ய முடியுமா? இன்னைக்கு அது என்னவென்று புரிய முடியும். முதல் என்னதான் சொல்கிறான் அல்லாஹ் அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? உங்கள் நிலைமை நீங்களே பார்த்துக்கிறீங்க. நரகம் நிச்சயமாகிவிட்டது அல்லாஹ் வாயால் 4-5 இடத்த சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய வாக்கு மனிதர்களுக்கு முன்னால். இந்த வார்த்தை எப்பொழுது மனசுல இருக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டானே, என்ன செய்யறது? இது அவன் சொல்ற முதல் வேலை. அவன் அறிஞ்சிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் பயந்துக்கிறதுக்கும் நெருங்குவதற்கும் உள்ள வழியை தேடிக்கொள்வோம் என்று நீங்கள் இறங்க வேண்டும். எப்படி நீங்க அஞ்சு கொள்ள வேண்டும்? முறைப்படி அஞ்ச போறீங்க. முறையே தெரியாதம்மா, என்னம்மா செய்வீங்க? இப்ப நீங்க அப்ப இன்னைக்கு வரை டோட்டலா எதுவுமே தெரியாத மனிதர்களாக நான் கையில் குர்ஆனை வைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்னுமே புரியாத விஷயத்தை அதுதான் ஊர் இருப்போம் என்று கிடக்குறோங்க. எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க கூடாது. அந்த எண்ணத்தோட நீங்க குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறீங்க தம்பி. சரிதானே? இப்போ அந்த 3 நெருக்கம் சொன்னேன். இந்த 3 நெருக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு ஆயத்து ஒரு விஷயம் உங்களால் சொல்ல முடியுமா? இது எப்படி செயல்படுத்துவது? இந்த 2வது நெருக்கத்தை எப்படி செயல்படுத்துவது? இந்த 3வது நெருக்கத்தை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியுமா உங்களுக்கு? இதற்கு தான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லாஹையும் அவனுடைய ஆட்சி, அவன் எப்படி ஆட்சி செய்கிறான், இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் நெருக்கம் சொன்னேனே, அந்த நெருக்கத்துக்கு தெரியுமாக்கணும். எப்படி நெருங்கிறது, அந்த விஷயத்தை அல்லாஹ் மேற்கொண்டு என்ன சொல்லுகின்றான், அதை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள். புது விஷயம் நான் சொல்ல போவது. பழைய விஷயம் தான் குர்ஆன் இருக்குது, உங்களுக்கு புதுசாக இப்போ இருக்கும். ஏன், என்ன காரணம் என்றால் நீங்கள் அதுக்கு நீங்கள் முழுமையாக ஒரு ஈடுபாடு கொடுக்கல. அந்த அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு முழு மரியாதையும் அதுக்கு உண்டான ஈடுபாடு நீ காட்டணும். அதனால இந்த மாதிரி நிலையில் போயிட்டீங்க. நீங்கள் ஒரு ஆயத்தை எடுத்தா அது என்ன சொல்லுகிறது என்பதை முழுமையாக கவனமாக என்று இறங்கணும். அதுலேருந்து விஷயத்தை எடுத்துடணும். அதில் பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஆயத்துக்கு போகணும். இப்போ அல்லாஹ்வை முதலில் செய்து அவனை பார்த்துடணுன்னா இருதயத்தால் அது முழுமை அறிஞ்சிடணும். அவன் பண்ணுகின்ற ஆட்சியை மட்டும் நீ பார்த்துடணும். அவன் ஆட்சி எப்படி ஆட்சி பண்ண அதையும் பார்த்துடணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்தை படைத்த மற்ற எல்லா பொருள்களையும் நீங்கள் நோட்டமிட்டு கவனித்து ஆராய வேண்டும். இவ்வளவு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது மரணம் அடைவீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உங்களுடைய ஒவ்வொருடைய மவுத் எப்போ வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தை முழுமை இறங்கிருந்தேன். எப்போ நான் இறப்பேன் அந்த விஷயத்தை கற்றுக்கணும். முதல்ல பார்த்துருந்தேன். இதையெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வின் ஃபர்ஸ்ட் நெருக்கம் அல்லாஹ்வை அறிந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய மவுத்து எப்போ நிகழும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னர். இவ்வளவு சொல்லிட்டாமல்ல, இந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக நீங்கள் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். வானங்கள் பூமியின் ஆட்சியை பற்றி, அவன் படைத்த மற்ற பொருள்களை பற்றி நீங்கள் நோட்டமிடவில்லையா, கவனிக்கவில்லையா, ஆழ்ந்து அறியவில்லையா? மேலும் அவருடைய கால தவணை, எப்பொழுது இறப்பீர்கள், எப்பொழுது மரணமடைவீர்கள், உங்கள் டெத் எப்பொழுது வரும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டுமே. இது புரிஞ்சிருப்பீங்க நீங்களே என்று அல்லாஹ் சொல்கிறான்பா. இதை நீங்க செய்யாம இந்த குர்ஆன்ல வேற எதை பண்ண போறீங்க? நீங்க இதான்ப்பா ஈஸியானது. இந்த விஷயம்
இதை விட்டுட்டு என்ன குரான் ஓதிட்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். டேக் 7ல் 185, 7வது சூறாவில் 185. இந்த 7வது சூறாவில் 185 முதல் நெருக்கம் சொல்லி நல்லா அந்த இதை எழுதுகிறது. எவ்வளோ முக்கியமான எடுத்துட்டீங்களா? நல்லா எடுத்தீங்களா? 7வது சூறாவில் சூரா நம்பர் 7 ஆயத்து 185 படிக்கிறேன். இப்போ நான் சொன்னது உண்மையான்னு பார்த்துக்கிறேங்க. எப்பொழுது நீங்கள் செய்ய போறீங்கன்றது நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கம்மா. படிக்குமா. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்களுடைய மரண தவணை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதையும் இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் ஈமான் கொள்ள போகிறார்கள்? எதை ஈமான் கொள்ளணும்னு சொல்கிறோம் பார்த்து. முதல் விஷயம் இந்த 7ல் 1 இந்த முதல் ஆயத்தை நீ வாழ்க்கையில செய்து முடித்தால்தான் நீ குரானை பின்பற்ற முடியும். அவனை தெரிஞ்சிட்டீங்க, புரிஞ்சுட்டீங்க. இப்போ அவங்க குரான் சொல்லி தரப்போகிறான். நீ குரானை பின்பற்ற போறீங்க. இந்த சொல்லிட்டான இந்த 3 விஷயங்களை தான் முதல்ல நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். யார் குரானை ஓத வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான். அது ஆரம்பத்து முதல் நெருக்கம் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். இதோ எப்படி அறிந்து கொள்ளணும்? எப்படி ஆட்சி பண்றான்? வானங்கள் போய் இப்படி ஆட்சி பண்றான், அதை நீங்க பார்த்துடணும். நெக்ஸ்ட், அவன் படைச்ச மற்ற பொருள்கள், வானத்துக்கு பூமி இடைப்பட்ட என்னென்ன பொருள்லாம் படைச்சிருக்கிறானோ அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து சிந்தனை சிக்கர் செய்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். 3வது, அவருடைய தவணை காலம், ஒவ்வொருவரின் தவணை காலம் நெருங்கியிருக்க கூடும் என்பதையும் அறிந்திருப்பார்களே. இதோ நான் நாளைக்கோ அல்ல 4 நாள் கழிச்சியோ அல்ல 40 நாள் கழிச்சியோ அல்ல 4 வருஷம் கழிச்சியோ நான் இறந்து விடுவேன் என்பதை திட்டமாக அறிந்திருப்பார்கள் அவர்கள். இதை நீ இந்த 3ஐயும் புரியாமல் வேற எந்த விஷயத்தை தான், வேற இந்த குரான்ல எந்த ஆயத்தை தான் நம்ப போறப்பா? நீ எப்படிப்பா ஈமான் கொள்ளுவ? இதான் ஃபர்ஸ்ட் ஈமான் கொள்ளுல ஈஸியான இதான்ப்பா. என்னையும் என்னுடைய ஆட்சியையும் முதலில் நீங்க அறிந்து கொள்ளுங்கப்பா. அதுக்கப்புறம் மற்ற ஓய பார்த்துக்கலாம்ப்பா. அப்போ இதுல நீங்க கவனம் செலுத்துங்க. பார்த்தீங்களா எப்படி குரான் எப்படி பார்த்தீங்களா? இதுக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு தஸ்பீ சொல்லித்தர போறான், ஜிக்ரை சொல்லித்தர போறான், சுஜூதை சொல்லித்தர போறான், ருக்குவை சொல்லித்தர போறான், ஃபுர்கானை சொல்லித்தர போறான், சலாத்தை சொல்லித்தர போறான், ஜக்காத்தை சொல்லித்தர போறான், வணக்கத்தை சொல்லி எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இப்பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக பெற்றிருக்கும். எந்த குறையும் குழப்பம் இல்லாமல் தனித்தனி விஷயமா எடுத்து சொல்லிட்டோம். இப்போ 7:185 பிரகாரம் என்ன செய்ய போறீங்க? இதில் யாராவது இந்த 3 நெருக்கத்தில் யாராவது 2-3 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நெருக்கம் அல்லாஹ்வை நெருங்குவதற்குள்ள வழியை நீங்க தேடி கண்டுபிடிச்சா சொல்லுங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வை நான் புரிஞ்சு கொண்டுகின்றேன், இந்த ஆயத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் கிடைச்சிச்சு சொல்லுங்க. அப்போ நீ அல்லாஹ்வை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான அவங்களுக்கு, நீங்களா சொல்றீங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஆயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் விளக்கம் கிடையாது, அர்த்தம் கிடைக்குன்னு சொன்னீர்கள். ஆனால் நீ உண்மை சொல்லுகின்றீர்களா, பொய் சொல்லுகின்றீர்களா, சரியாக சொல்லுகின்றீர்களா, தவறாக சொல்லுகின்றீர்களா என்பதை எளிதாக கண்டு கொள்ளலாம். இப்போ 3 நெருக்கம் இது உங்க சொல்ல வேண்டும் என்று நான் வைத்துக் கொண்டிருந்தேன், சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கும், அவனை நெருங்குவதற்கும், அவன் பக்கத்தில் இருப்பதற்கும், அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்வதற்கும். அப்படி அப்புறம் கடைசி 2வது நெருக்கம் சலாத், 3வது நெருக்கம் ரசூலை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த ரசூல் என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாஹ்வை பின்பற்றுங்க, தூதரை பின்பற்றுங்கன்னு சொல்றது ரசூல் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? 3வது சூறாவில் 31 எடுங்கப்பா. 3வது சூறாவில் 31 படிங்க.
இது 3வது நெருக்கம். இப்போ ரசூல் சொன்ன அதில் இந்த எழுதிருங்க 3:31. அவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்து என்ன இந்த மாதிரி குரான் இருக்குது, எப்போ நம்ம எதை செய்யறது அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்து உட்கார்ந்து ஓதணும். இது எல்லாமா முதல்ல செய்யணும். நீங்க என்ன சொல்றா புரியுங்க, கண்ணா பார்த்துக்க. 3:31 நீங்க பார்த்துக்க படிங்க. நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். பார்த்தீங்களா, அல்லாஹ் உங்களை நேசிக்கணுப்பா, அல்லாஹ் உங்களை விரும்பணுப்பா. ரசூலை பார்த்து சொல்றியே, இந்த மக்களுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லும். நீங்கள் என்னமா முதல்பட்டிருக்குது, அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால். உண்மையிலே நீங்க ஃபர்ஸ்ட் நெருக்கம், அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள். என்ன பின்பற்றுங்கப்பா, எல்லாம் விட்டுருங்கப்பா. அல்லாஹ்வை முற்றிலும் உணர்ந்து அவன் தெரிந்து அவன் நெருக்கத்தில் இருந்து நீங்க நேசித்தால் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள். இல்லாவிட்டால் நீங்க நெருங்க போயிருக்கு. பார்த்தீங்க ரசூல் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் விரும்புவர்களேயானால் அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள். அவர் ஸ்டார் நெருங்காத முதல்ல அவன் முடிச்சு அல்லாஹ் கிட்ட முடிச்சுக்க. முழு ஈடுபாடு அவனை ஒன்னா சார்ந்துரு, அல்லாஹ் ஒன்னா சார்ந்துரு. அதுக்கப்புறம் நீ என்னைய பின்பற்று. இல்லை முடியாது, என்னை பின்பற்ற முடியாது. பார்த்தீங்களா, சொல்ற வார்த்தை வாத்தி உல்லாஹ வாத்தி வரஸ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் தூதரையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. எந்த மாதிரி செயல் பார்த்தீங்களா, அதோட செயலை பார்த்தீங்களா? இது ரெண்டும் செய்ய முடியுமா? யாரும் முடியுமா? எவனும் செஞ்சே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் எவனும் செஞ்சே கிடையாது. ரசூல் முஹம்மதை தவிர வேறு எவனும் செய்தது கிடையாது. ஒரு மனிதர் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை. குர்ஆன் இன்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் கணக்கெடுத்தா ரசூலுக்கு அப்புறம் ஒரு மனிதர் செய்திருக்கின்றார். சொல்ல முடியுமா யாருன்னு? எப்படி எடுத்த இந்த விஷயம் எப்படி எடுத்து சொல்லுங்க. குர்ஆன்ல இல்லை. ஆக ஓதுகின்ற முறையை முதலில் கற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்க. அடுத்தாவது முக்கியமான அர்த்தம், என்னை பின்பற்றினால் என்ன சொல்ற அர்த்தம்? அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ அல்லாஹ் உங்களை நேசிப்பான். முதல்ல அவனை நேசியுங்கள், நேசித்த பின்னர் என்னை பின்பற்றுங்கள். என்னை ஒழுங்கா பின்பற்றுன்னு அல்லாஹ் பார்ப்பான் ஒருத்தனையும். எப்போ? அக்கார்டிங் டு 33:21 33:21 படி ரசூலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து நீங்கள் ரசூலை பின்பற்றினால் அப்படின்னு நல்லா செக் பண்ண. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி நீ ரசூலை பின்பற்றுகின்றாயா பார்த்தால் நானும் ஒன்று நேசிக்கிறேன்பா. பார்த்தீங்களா என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்க? சும்மா அல்லாஹ் அவன் நேசிச்சிட மாட்டான். முதல்ல என்னை நேசி, அப்போ ரசூலை பின்பற்று. ரசூலை பின்பற்றுறதுல போதும் ஆயிரும். அப்படி ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி நீ ரசூலை பின்பற்றினால் நான் உன்னை நேசிக்கிறேன்பா. இப்போ தான் அவன் நேசிப்பேன். எந்த அளவுக்கு ரசூலை உயர்த்த சொல்ல பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ரசூலை எந்த ஸ்தானத்தை உயர்த்த சொல்ல பார்த்தீங்களா? முதல் ரசூலை அவருக்குள்ள மரியாதை முதல் அது முதல் புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி நல்லவனா கெட்டவனா, நீ ஒழுக்கமாக ஒழுங்காக இருக்கிறியான்னு நான் பார்த்துக்கிட்டு உன்னை நேசிக்கிறேன். சும்மா நேசிச்சிட மாட்டேன். அப்படி நேசிக்காத அல்லாஹ் நேசிக்காத கூட்டத்தினர் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை நேசிக்கவில்லை. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி எதையும் செய்யலை. அவன் கிட்டே நெருங்கலை, இந்த குர்ஆன் கிட்டே நெருங்கலை, ரசூலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதை நெருங்கலை. எந்த பக்கம் நெருங்காம நம்முடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கை நிறைவேறுவதற்கு
நரகத்திற்காகவே நாம் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றானே, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக தான் நாம் முயற்சி செய்திருக்கின்றோமே தவிர மற்ற சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக எந்த முயற்சி செய்யலப்பா. இது உண்மை, நீங்கள் மறுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நாளையிலேருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் இதை நீங்கள் அல்லாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை வேகமாக இருக்கணும். இதுதான் ஓதுற முறை. உங்களுக்கு இப்பொழுது ஜிக்கரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்க எழுதிக்கணும். அன்றைக்கி தஸ்பீஹ் சொன்னல, அதே மாதிரி ஜிக்கருக்கு மொத்தம் 70, 80, 90 ஜிக்கு குரான் பூரா வருது. அது முக்கியமான ஒரு 10, 20 எழுதிக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிறங்க. ஜிக்கர் எப்படிலாம் செய்ய சொல்கிறேன் ஆண்டை மட்டும் பார்த்துக்கிறங்க. ஆனால் இப்போ ஜிக்கரை செய்கிறத போகிறேன்னு ஆகிறாதீங்க, அல்லாவை நெருங்க வழி தெரியுங்க. நான் சொல்கிறேன், எழுதிக்கிறேங்க. அல்லாவை ஜிக்ர் செய்ய வேண்டும். 3191. இப்போ அல்லாவை ஜிக்கர் செய்ய வேண்டும் எழுதிக்க. ஜிக்கர்னு தலைப்பில் போட்டு எல்லாம் எழுதுங்கப்பா. அல்லாவை ஜிக்ரு செய்ய வேண்டும் ஹெட்டிங் போட்டு, அல்லாஹ் பதிலாக அல்லாவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்ற பேசி முடிச்சாச்சு. இப்போ அல்லாவை ஜிக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய புகழை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் பேசி முடிச்சாச்சு அன்னைக்கு எல்லாத்தையும். இப்போ ஜிக்ர் எதெல்லாம் ஜிக்ரு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். இப்பொழுது பதில் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ்வை ஜிக்ரு செய்ய வேண்டும். அதில் 3ல 191, அது 3ல 191 எழுதிக்கிறேங்க. இப்போ எல்லாம் எடுத்துக்கிறங்க, படிங்க. என்ன சொல்றான்னு பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, படிங்கம்மா. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழா புறங்களிலும் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாவை ஜிகிர் செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா முதல் வரி அத்தகையோன்னா யாரு? 190 பாருங்க. அதுக்கு முந்தின ஆயத்தை பாருங்க, யாருன்னு சொல்றான்? 193, 191 இப்படிப்பட்டவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி இப்படிப்பட்டவர்கள் யாரு? 3ல 100. அது முந்தின ஆயத்தை படிங்க, 3ல 190, 3 190 எடுத்து படிங்க. நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல ஆயத்துக்கள் இருக்கின்றன. பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, முதல் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி 7ல 185 பிரகாரம் அவன் ஆட்சி, வானங்கள் ஆட்சி, வானங்கள் பூமி அவற்றை ஆட்சி பற்றியும் பற்றிங்கள்ல, அதை முதல்ல செஞ்சேன். எதை செய்யணும்? 3:190 பிரகாரம் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல ஆயத்துக்கள் உண்மைகள் இருக்கின்றன. முதல்ல வானங்கள் பூமியை பற்றி சிந்திச்சாதான் உங்கள் இறைவனை கண்டுபிடிக்க முடியும். உங்களையும் இந்த வான படைப்பிறனையும் பற்றி சிந்திச்சாதான் அந்த படைப்பாளன், அந்த படைச்சவனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அவன் நெருங்குவதற்குள்ளபடி இது 190, 191. வானங்களை பூமி பற்றி முழுமையா எவன் தெரிஞ்சுக்கிட்டானோ அவன் என்ன செய்வான் தெரியுமா? இத்தகையோ, அடுத்த 191 இத்தகைய இப்படிப்பட்டவர்கள் நின்ற நிலையிலும் நின்று கொண்டிருந்தாலும் இருந்த இருப்பிலும் இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் தங்கள் விழாப்புறங்கள் லெஃப்டோ ரைட்டோ படுத்திருக்கும் பொழுதும், அப்போ 24 மணி நேரம் எப்பொழுதும் என்று ஒரே வார்த்தைக்கு அல்லாஹ் 3ஆ பிரிச்சு சொல்றோம். எப்பொழுதும் அல்லாஹ்வை ஜிகிர் செய்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறார்கள். அப்போ வானங்கள் பூமி விஷயத்தை முழுமையா தெரிந்து கொண்டவன் தான் ஜிக்ரை கற்றுக்கொண்டான். அவனுக்கு உண்மை இருக்கிறது சொல்றான். 190ல அதுக்கு ஆயத்துக்கள் இருக்கின்றன அவர்களுக்குன்னு சொல்றான். 3:1 ஒழுங்க சேர்த்து படிச்சுக்கிறது பார்க்க என்ன சொல்றான். 190ல 3190 என்ன சொல்றான்? அதன்படி நடப்பவர்கள் இவ்வாறு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறான்னு சொல்றான்.
அப்போ வானங்கள் பூமி கண்டுபிடிச்சாச்சு, இறைவனையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இறைவனை ஜிக்கர் பண்ணுறீங்க. எந்த 24 மணி நேரம் நீ உட்கார்ந்துருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அவர்கள் ஜிக்ர் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை முக்கியமாக வார்த்தை, வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து. வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றி சிந்தித்து. இது 7:185 தான் உள்ள நுழையுது. 7ல் 185 தான் உள்ள நுழையுது. சிந்தித்து, ஏன் படைக்கப்பட்டது, எதுக்காக படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, யாரால் படைக்கப்பட்டது என்றெல்லாம் சிந்தித்து. எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை. எங்கள் இறைவனே, நான் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வானங்கள் பூமி வேஸ்டா படைக்கல, வீணுக்காக படைக்கவில்லை. இது மகத்தான பெரிய விஷயங்கள் இருக்கின்றனதில் மனிதர்களுக்கு தேவை அனைத்து விஷயங்கள் இருக்கின்றன. இது இல்லாமல் உன்னையே நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படைப்புகளை வைத்து கொண்டுதான் நான் படைப்பாளனை, அந்த அல்லாஹ்வை கண்டுபிடிக்க முடியும். இவற்றையெல்லாம் வீணுக்காணி படைக்கவில்லை என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்புறம் நீ மகா தூய்மையானவன். நீ மகா தூய்மையானவன். இப்பொழுதுதான் அவங்க அல்லாஹ்வை தூய்மையானவனை கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, விஷயம் ஒழுங்கு எழுதுகிறேன். இப்பொழுது இந்த நிலைமையில் தான் நீ வீணுக்காக படைக்கவில்லை என்ற விஷயத்தை அறிந்த பின்னர் தான் நீ தூய்மையான என்ற விஷயம் வெளியாக்குனால நான் தூய்மையானவன், நான் தூய்மையானவன் என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்கு, அந்த ஓதக்கூடிய மக்களுக்கு 3ல் 190 191 பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான். இப்பொழுது அல்லாஹ் அவனுக்கு நெருக்கமாக வந்து, நீ தூய்மையானவன் என்பதை கண்டுபிடிச்சேன் அல்லாஹ், கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் வீணுக்காக படிக்கவில்லையா அல்லாஹ், அதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீ தூய்மையானவன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த விஷயம், அடுத்த உண்மையா மகத்தான், அடுத்த உண்மையா இருக்குதா படிக்கும். நரக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. உங்களுக்கு போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், நரகத்தை நீங்கள் பார்த்து விட வேண்டும். நரகத்தை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாளில் நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும். இதை பார்க்காம நீ ஒன்றும் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்ட, நரகத்துக்கும் பயப்பட மாட்டாய். பார்த்த பின்னர் தான் உறுதியாக கியாமத்து நாள், இறந்தோரை எழுப்பப்படும் நாள் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய். நரகத்தை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, ஒக்கினா அஸாபன்னா, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாய் என்று பிரார்த்தனை அல்லாஹ்விடம் வைக்கின்றார்கள். எப்படி போய் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வளர்க்கவங்க, ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் இந்த வழியில போய் நீங்க பிரார்த்தனை வைக்க வேண்டும். பார்த்தீங்களா? எப்பமா இதை செய்ய போறீங்க? தம்பிமார்களே, இன்றுதான் உங்கள் வாழ்க்கையிலே இப்போ விஷயம் ஒழுங்காக விளக்கமாக புரியும்படியாக உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கின்றேன். எப்பொழுது இந்த வேலையை ஆரம்பிக்க போறீங்க சொல்லுங்க, எப்போ ஆரம்பிக்க போறீங்க? இது என்ன தப்பு இருக்கு சொன்னா, அவங்க சொன்ன குரானை பற்றி முழுமையாக சொல்லிட்டேன். இந்த குரான் என்ன போட்டிருக்கிறதோ அதை ஒழுங்காக எடுத்து கூறிவிட்டேன். நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய செயல் என்ன, இப்போ எந்த முறையில் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள போறீங்க? நீங்கள் சொல், எந்த முறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகின்றீர்கள்? கொஞ்சம் நம்ம இறந்தா நிச்சயம் கேள்வி கணக்கு உண்டு, அதையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் கேட்கும் கேள்விக்கு என்ன பேச சொல்வது? ஒரு ஆயத்துக்கு கூட ஒன்றுமே தெரியாத. அப்போ உங்க இன்னைக்கு கொஞ்சம் கூட பயம் வரல. படிக்கிறீங்க, இப்போ அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன பயம் வந்துச்சு உங்கள்கிட்ட? உங்களை சொல்லி என்ன பயம் வந்துச்சு?
எப்பேற்பட்ட மகத்தான உண்மையை நீங்கள் பார்த்துட்டு இந்த குர்ஆன் உண்மைதான் என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் தம்பி. இந்த குர்ஆன் உண்மைதான் அறிந்து கொள்வதற்கே நீ குறைஞ்ச 25 தடவையாவது இந்த குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் சொல்லப்பட்ட டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு திருந்து கொண்டு வரணும் தம்பி. குறைஞ்ச 25 தடவையாவது குர்ஆன் ஆரம்பத்தில் கடைசி வரை ஓதிருக்கணும் தம்பி. அப்போ தான் இந்த குர்ஆன் என்னன்னு தெரியும், உங்கள் வாழ்க்கை என்னன்னு தெரியும், மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டியது தெரியும். இதெல்லாம் தெரியாமல் சும்மா போது எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இல்லைப்பா, எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் செய்கிறத ஒரு சொல்கிறேன்ப்பா, இதை நீ செய், மற்ற நான் செய்யாத சொல்ல மாட்டேன், நான் செய்கிறத சொல்கிறேன். இப்பெல்லாம் இருத்தாமல் போயிட்டு இருக்கேன்னு சிந்தனை பண்ணிட்டு என்னப்பா இது இப்படி சொல்லிட்டானே என்ன செய்யறது அப்படிலாம் சிந்தனை கேட்க தானே உங்கள் அல்லாட்டேருந்து பதில் வர்ற விஷயம் வெளியாகும், வழிமுறை வர்ற, இவ்வளோ விஷயம் செய்ய வேண்டுமே. இந்த விஷயத்தை அல்லாஹ்வை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றணும். அவருக்கு எப்படி அல்லாஹ் குர்ஆனை சொல்லி கொடுத்த விஷயத்தை எப்போ வாங்கி வரணுங்க. இந்த மாதிரி குர்ஆனை வச்சு அப்படி நீங்கள் அலசி கிளசி எடுத்துடணுமே, உண்மை விஷயம் எடுத்துடணுமேப்பா. இப்போ இல்லைப்பா ஓதுன்னு இப்போ அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்க பார்த்துட்டீங்க. அடுத்த இதை பண்ணணுமா 2034 2034 20ல் 34 இப்போ 20ல் 34 இருக்கப்பா. படி. உன்னை அதிகம் அதிகம் ஜிகிர் செய்வதற்காக. இப்போ மூசாவுடைய சரித்திரம் வருது. உன்னை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்வதற்காகன்னு மூசா நபி சொல்கிறாங்க, ரசூல் அல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன விஷயம் ஃபுல்லாக அப்புறம் படிச்சுக்கிறேங்க, வரிசை மேலே படிச்சுக்கிறேங்க. உன்னை அல்லாவை ஜிக்ரு செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தது. இப்போ உன்னை அதிகமாக நாங்கள் ஜிக்ரு செய்யணும் அல்லாஹ் என்று மூசா நபி அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அடுத்த 33:21-41 33ல் 21-41 33ல் 21 ரெண்டாவது சொல்லியாச்சு உங்களுக்கு. இந்த ஜிக்ரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ரப்பின் பெயர் ஜிக்ர் செய்ய வேண்டும். ரப்புடைய பெயரை ஜிக்ர் செய்ய வேண்டும். ரப்புடைய பெயரை ஜிக்ர் செய்ய வேண்டும். 87:15 87 முக்கியமான விஷயமா அன்னைக்கு நம்ம சொன்னாங்க, ஃபரிதா ஷாலியா சொன்னாங்க இந்த மாதிரி அல்லாஹ் இது 7ல் 180க்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதையும் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் சொன்னதையும் பார்த்து கம்பைன் பண்ணி படிங்க. இப்போ ரப்பின் பெயரை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். 87ல் 15 எடுத்துக்கிறோங்க. 87:15 மேலும் அவன் தன் இறைவனுடைய திருநாமத்தை தஸ்பீ செய்து கொண்டும் துதித்து கொண்டும் ரப்புடைய திருநாமத்தை ஆரம்பத்தில் ஜிக்ர் செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிறங்க, சில தப்பா போட்டிருப்பாங்க, தஸ்பீ அடிச்சிருங்க, ஜிக்ர்னு போட்டுக்கிறங்க. ரப்புடைய பெயரை ஜிக்ர் செய்து அனைத்து செயலும் இருப்பார்கள். ஃபசல்லா, இந்த குர்ஆன் சொல்ல அனைத்து செயலிலும் இருப்பார். ஃபசல்லாண்டா அனைத்து செயல்களும் இருப்பார். தொழுகையில் போட்டிருப்பாங்க, அடிச்சிருங்க. இப்படிதான் குர்ஆன் திருத்திக்கணும். குர்ஆன் புத்தகம் இருந்தால் திருத்த முடியும். நீங்கள் செல்ஃபோன் பேசிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய திருத்த வேண்டியிருக்குது, புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்குது, விஷயங்கள் விளக்க தேவை வேண்டியிருக்குது. அதுக்கு நோட் புக்கும் குர்ஆன் இருந்தால் நல்லது. இப்போ வஸக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லான்னு இருக்குது மாதிரி பார்த்தாங்க. இறைவனுடைய பெயரை ஜிக்ர் செய்து காரியத்தில் இருப்பார். ஃபஸல்லா, காரியத்தில் இருப்பார்கள். ஃபஸல்லான்னா இந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன அனைத்து காரியத்தில் குர்ஆனில் மற்ற விஷயங்களை செய்வதில் இருப்பார். இப்போ அந்த
இதுக்கு ஒரு ஆயத்தை சொல்ல வேண்டியிருக்குது. அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம், அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையான். பரிதாமா எடுத்துக்கிடுங்க. 7ல் 180 பற்றி அன்னைக்கு பேசியிருந்தீங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, ஷாயதாமா நீங்கள் எடுத்துருங்க. 7-180 பேசியிருந்தீங்க. மற்றவர்கள் யாரும் பேசவில்லை. இப்போ 7ல் 180, 7ல் 180 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. இப்போ எல்லா கேள்வி குரான் இருக்குதுல்ல, எடுத்துக்கிறோங்க. தம்பி அப்துல் கரீம், குரான் எடுத்து ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த கவலையும் பெறாதீங்க. நல்லா கற்றுக்கிடலாம். சந்தோஷமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து ஓதிக்கிட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க, எழுதி கொண்டு வாருங்கள், வீட்டில் ஒழுங்காக ஓதுங்கள். இப்பொழுது அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. 7ல் 180 அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இப்போ 87:15 படிச்சீங்க. வஸக்ரிஸ்மில்லாஹ, அனைத்து காரியத்திலும் ஜிகிர் செய்வீராக. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஜிக்ர் செய்வார். ஃபஸக்கரஸ்ம ரப்பிஹிய, ஃபஸக்கரஸ்ம ரப்புடைய திருநாமத்தை நீங்கள் ஜிக்ர் செய்து செயலிலும் இருப்பார்கள். அந்த ஆயத்தை படிச்சிருக்கீங்க. இப்போ 7-180 அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம் 2வது ஆயத்திலேயே பார்த்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம். அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம்னா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோண்டு தமிழாக்கம், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிறாங்க. சரி, அப்படி வச்சுக்கோங்க. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள்? இந்த அளவற்ற அருளாளனை நீங்க உண்மையிலேயே அளவற்ற அருளாளன் தான் என்று என்னைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, இவன் அளவற்ற அருளாளன் தான் என்று எப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, அந்த விஷயத்தில் நீங்கள் எப்பொழுது திருப்தி இருதயம் திருப்தி அடைந்ததோ, இப்பொழுது நீங்கள் அந்த அர்-ரஹ்மானை புரிந்து கொண்டீர்கள். இவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள். அவனுடைய பெயரை நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொழுது என்ன சொல்றாங்கல்ல, 7-180 துவா, அவனுடைய திருநாமத்தை கொண்டு அவனை பிரார்த்தியுங்கள். துவாண்டு வார்த்தை இருக்குமா, பார்த்துக்குமா, பிரார்த்தனை செய்யுங்கள். அவனுடைய திருநாமத்தை கொண்டு துவா செய்யுங்கள். அடுத்தது முக்கியமான வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ அந்த ஒளிந்திருக்கிற விஷயம் பார்க்க போறீங்க. அடுத்தது, அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள். அவனுடைய திருநாமத்தை, அந்த அர்-ரஹ்மான் என்று சொல்லப்பட்டதை தவறாக பயன்படுத்துவோரை விட்டு விடுங்கள். நீங்கள் ஜிக்ர் செய்து அந்த ரஹ்மானுடைய பெயரை ஜிக்ர் செய்து உண்மையிலேயே அளவற்ற அருளாளன் தான் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு இப்பொழுது நீங்கள் அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் துஆ கேளுங்கள். அவனுடைய பெயரை கொண்டு இப்பொழுது துஆ செய்யுங்கள். புரிந்த பின்னர் இதுதான் அர்த்தம். அதுக்கு சும்மா ரஹ்மானே, ரஹீமே, மாலிக்கே, தா, இந்த பேச்சு, இந்த உதாக்கிற பேச்செல்லாம், உருப்படாத பேச்செல்லாம் பேசாதீங்க, செய்யாதீங்க. 7-180 பிரகாரம் அவனுடைய திருநாமம் அனைத்தையும் நீங்கள் ஜிக்ர் செய்து புரிஞ்சுக்கணும். உண்மைதான் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்ச பின்னர் உங்களுக்கு வேண்டிய செயல் பிரகாரம் துவா செய்யுங்கள். இந்த மாதிரி துவா செய்யுங்கள் அர்த்தம். அவனுடைய திருநாமத்தை தவறாக பயன்படுத்துபவரை விற்று விடுங்க. ஒன்று புரியாம ரஹ்மானே ரஹீமே கரீமே அப்படி கேட்குறீங்கல்ல, இது தப்பான ஷைத்தானுடைய செயல். நீங்கள் ஜிக்ரு செய்தால்தான் அது உண்மையான விஷயம் வெளிப்படும். உங்களுக்கு ரஹ்மானை பற்றி தெரியும். இப்போ ரஹ்மானை பற்றி அர் ரஹ்மர் ராஹிமீன் இப்போ சொல்லுங்க. ரப்பி கஃபிர் வர்ஹம் அன்த அர்ஹமர் ராஹிமீன் வருதுல, இப்போ தான் புரிஞ்ச பின்னர் தான் துவா செய்ய முடியும். தவறாக பயன்படுத்துவதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? தவறாக படுத்துவதை விஷயம் தெரியாமல் ஜிக்ரு செய்யாமல் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் துவா செய்கிறது அது செய்யாது. அப்போ கடைசி செய்ய முடியுது. அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். எவன் ஒருவன் ஜிக்ரு செய்யாமல் இந்த மாதிரி பிதற்றி கொண்டிருக்கிறான்ல, அவன் துவா கேட்கிற பிதற்றான், வளர்றான்னு அர்த்தம். இந்த அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் புரிந்து கொண்டு எவன் செய்யவில்லையோ அவனை விட்டு விடுங்கள். அவன் தவறாக பயன்படுத்துவோரை விட்டு விடுங்கள். இதான் எனக்கு உங்களுக்கு சொன்னோமா, அதில் அந்த ஆயத்தில் ஒரு விஷயம் ஒளிந்திருக்கின்றது, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். சரியா? அந்த இதுக்கு இதான் அர்த்தம். ஆக இப்போ என்ன செய்ய போறீங்க? நீங்கள் எல்லா அவனுடைய பேர் அனைத்தையும் நீங்கள் ஜிக்ரு செய்யணுமே. ஜிக்ரு செய்த பின்னர் தான் உங்களுக்கு அது எவன் யார் என்று வந்தால் என்பவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். புரிஞ்சதோ? என்னம்மா ஃபரிதா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஓதுங்க. இப்படிதான் குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தையும் என்ன சொல்லியிருக்கிறான் என்று கூர்மையாக கவனிங்க. தவறாக பயன்படுத்துவான், திடீர்னு தவறாக பயன்படுத்துவான்னு வார்த்தையெல்லாம் போடுறான். இல்லை, அவனை விட்டுருங்கன்னு சொல்றானே, அப்போ என்ன அர்த்தம்? புரியாமல் செய்கிறது அர்த்தம். ஆகவே இப்போ புரிஞ்சுக்கிறீங்க, எந்த விஷயம் புரியலையோ நீ ஓதோ என்னென்று புரியாமல் இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். எப்படி வருது பார்த்தீங்க? எப்படி ஒவ்வொன்றா ஒட்டிடுவது பாருங்க. எப்படி ஒட்டிடுவது பாருங்க. ஒவ்வொரு ஆயத்தை எப்படி விட்டுறாம செயின் மாதிரி குலுகிட்டே வருதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, 7180க்கு விஷயம் சொன்னேன். அல்லாஹ் விட்டு விடுங்கன்னு சொல்றான். அப்படி விட்டு போன கேஸ் தான் நெருங்காத சலாத் நெருங்காத விஷயம் புரிந்து கொண்டு ஓதுவது இன்னதென்று புரியாமல் போதையா இருக்கும்போது சலாத்துக்கு நெருங்காது. 7180 புரியாமல் நீ துவா கேட்றாத. புரியுதா? புரிஞ்சுக்கலாமா எல்லாரும்? ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்க ஒழுங்க ஓதுனீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாமா? அதான் சொல்றேன். சரி, இன்னும் 4-5 ஆயத்தை காட்டி பெரிய விஷயம் பேசிட்டேன். இதை நீங்க சிந்திங்க. இப்போ அடுத்த நம்பர் என்னமா? 73:8. 73:8 போட்டுருக்குது. என்ன எழுதிங்க? ரப்பின் பெயர் ஜிக்ர் செய்ய வேண்டும். அதுக்கு 73:8 எழுதிக்கிறீங்க. அடுத்து 3வது குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். இப்போ குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்து சாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க, எழுதிக்கிறீங்க. இப்போ அடுத்து குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். பாருங்க, எது எதெல்லாம் ஜிக்ர் செய்ய வேண்டும்னு அல்லாஹ் சொல்றான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ 100 ஜிக்ர் வார்த்தை இந்த குர்ஆன் வருதுமா? உங்களுக்கு ஒரு 10-20 எழுதிக்கிறோமா? அதை நான் 4 சொல்லி காட்டிருப்போம். எழுதி குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். நம்பர் என்ன? 54:17. 54:17. 54:17 பார்த்துக்கோங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னதுக்குள்ள ஆயத்தை காட்டணும்ல, அதுக்காக தான் காட்டுறேன். நிச்சயமாக இக்குர்ஆன் ஜிக்ர் செய்யும் பொருள் எளிதாக்கி உள்ளோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக். 54:17 எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா பாருங்க. இதில் தான் நீங்கள் விஷயம் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். கண்ணு கருத்துமாக என்ன சொல்லுகிறான் என்பதை நீ ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் எளிதாக்கி இருக்கின்றோம். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக நீங்கள்
ஜிக்ர் செய்வதற்காக. இந்த குர்ஆன் இப்ப கையில் இருக்கு தம்பி. இந்த குர்ஆனை நாங்க எளிதா ரொம்ப ஈஸியாக்கி வச்சுக்கிறோம்பா. ஈஸியா வச்சுட்டேன், வைக்க போறேன்னு சொல்ல, எளிதாக்கி இருக்கின்றோம் மனிதனுக்கு. ஏன்? இந்த மனிதன் ஜிக்ர் செய்வதற்காக. ஜிக்ர்னா அர்த்தம் தெரியாது. ஜிக்ர்னா அர்த்தம் தெரியாது. அது எப்படி செய்ய வேண்டும் தெரியாது. அது அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, அது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் தெரியாது. நான் எளிதாக வச்சுட்டேன், நீங்க ஜிக்ர் செய்வதற்காக. இது என்னைக்காவது என்னப்பா எளிதாக வச்சுட்டேன்னு சொல்றான். அப்ப எளிதான ஆயத்து என்னவென்றால் பார்த்தீங்களா, இந்த குர்ஆன் முழுமையும் எளிதாக வச்சுட்டேன்பா உங்களுக்காக. சரி, முதல் ஆயத்தை எடுத்துக்கிறீங்கப்பா. இதுல என்னப்பா எளிது இருக்குது? என்ன எளிது இருக்கிறதுல? என்ன ஈஸி இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் எளிதாக வச்சுட்டோம்பா. என்னப்பா எளிதா? என்னப்பா செய்ய போறீங்க? இப்போ உங்களுக்கு 718 சொல்லிட்டேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். அது ஓத முறையில் ஒழுங்காக ஓதுனா எளிதாகிடுச்சு. இப்போ எளிதாக போச்சு. அதே தான் படித்து காட்டினேன், அதான் எளிது. இப்போ ஃபரிதாமா படித்தாங்க, அவங்க விஷயத்தை சொன்னாங்க, இப்போ நான் படித்து காட்டினேன். இப்போ எது எளிது? இப்போ அதே ஆயத்தை படித்தேன், இப்படி தான் அதே ஆயத்தான் இருக்கு, அதை நீ எளிதாக்கணும். இதாம அறிவு, இதில் தான் அறிவு காட்டணும், அறிவு திறமையை காட்டணும். ஓதுறதுடைய திறமையை இப்போ தான் காட்டணும். நீங்களும் 7180 நீங்களும் படிச்சீங்க, ஷாயிதாவும் படிச்சிச்சு, ஃபரிதாவும் படிச்சிச்சு. ஆளுக்கு ஒன்று சொன்னீங்க, பரவாயில்ல, ஒரு வரை சொல்லி ஒரு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நானும் படித்தேன், இப்போ எனக்கு எளிதாக போயிடுச்சு. அது எளிதானதை அவங்க சொல்லி காட்டிட்டேன், எளிதானதை சொல்லியும் காட்டிட்டேன். இப்படிதான் ஒவ்வொரு குர்ஆனே எளிதாகிட்டான். ஒவ்வொரு ஆயத்தை நீங்க எளிதாக்கணும். என்ன செய்ய போறீங்க? இந்த நிச்சயமா நாம் இந்த குர்ஆனை எளிதாக ஆக்கியுள்ளோம். நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு, நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக. என்ன சொல்ல போறீங்கம்மா? ஜிக்ர் இப்படிதான் ஓதணும். ஓதுறதுல அதிகமான கவனம் செலுத்தணுமா? கவனம் செலுத்தணும். அர்த்தம் நீங்க குர்ஆனுக்கு நுழைஞ்சிங்கன்னா அப்படியே வீட்டில் அவ்வளோ விஷயம் மறைஞ்சு போயிடும். யார் பேசவும் கால் விழுவாது. அந்த மாதிரி நீங்க உள்ள நுழைஞ்சிடணும். அப்பந்தான் அது குர்ஆன் திறக்கும். இவ்வளவு ஆர்வத்தோட இவ்வளவு ஆசையோடு வந்திருக்கிறிய, இந்த குர்ஆன் சொல்லித்தரணும். குர்ஆனே உங்களுக்கு சொல்லித்தரும், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவான். குர்ஆன் சொல்லித்தரும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவான். இந்த மாதிரி உங்க மனசை டோட்ட ஒருமைப்படுத்தணும். கான்சென்ட்ரேஷன் அதில் வச்சுருக்கணும். இது என்ன இப்படி சொல்லிட்டானே உட்கார்ந்துட்டா உலகமே மறந்துடும். அந்த மாதிரி உங்களை நீங்க ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ இன்னும் ஒரே ஒரு ஆயத்து சொல்றேன். குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். 38 அது 4 ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ 38ல ஒண்ணு குர்ஆனை சரி அதான். இப்போ குர்ஆனை ஜிக்ர், குர்ஆன் முழுவதும் ஜிக்ர்ப்பா. அடுத்து எழுதுகிறேன், குர்ஆன் முழுவதும் ஜிக்ர். 38ல 1 சொல்லிட்டு குர்ஆன் முழுவதும் ஜிக்ர் ஆகும். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக இந்த குர்ஆன் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிங்க. முதல்ல நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். மேலும் 38:1 பிரகாரம் இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர் தான்ப்பா, நீ கஷ்டப்படாதப்பா என்று அர்த்தம் வரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் 38:1. அதையும் படிங்க. எது? 54:17 கூர்மையா கவனிங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. 38:1 கவனிங்க. சாத் வல் குர்ஆன் ஜிக்ர். இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர் ஆகும். இப்போ டோட்டலா ஈஸியா போச்சு. ஈஸியாக்கி வச்சுட்டோம். ஏன் ஓத மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தூய்மை அடையவில்லை, இதற்கான சிரத்தை எடுக்கவில்லை, தூய்மை அடையவில்லை.
இப்போ சொன்ன வரையும் ஒழுங்காக ஓதுங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாதான் நீங்கள் மறந்துடாமல் எழுதுவீங்க, அதை பற்றி சிந்திப்பீங்க. இப்போ நான் சொன்ன வரை இப்போ நிறுத்திக்கிறேன். பிஸ்மில்லா. இன்னும் நிறைய நிறைய இருக்குது சிக்கல் சொல்ல வேண்டியது. அடுத்த வகுப்பில் அதை நான் சொல்கிறேன். சொன்ன வரையும் ஒழுங்காக சிந்திச்சு ஓதிக்கிட்டு வாங்க. இப்போ எல்லாரும் பிஸ்மில்லா. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஹஸ்புனல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.